ஹாய். இப்போ நம்ம சிம்பிளாக குக்கும்பர் கூட்டு, வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு இது ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். அதே சமயம் வெள்ளரிக்காய் சம்மருக்கு ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ½ அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம வேறு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப்பு வெள்ளரிக்காய் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இது இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். வெள்ளரிக்காய் இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிடும். அதனால் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சு இதில் வேக வச்சுருந்தோம்னா ஒரு விசிலே போதும். கம்மி நேரம் தான் ஊறிச்சுன்னா 2 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதில் நம்ம இந்த தாளித்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக ஒரு வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.